2026 தேர்தலை சந்திக்கின்ற வரையிலே இது மாதிரி அரசியல்வாதிகள் சினிமாக்காரங்க யாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் சேர்த்துப்பாரு டிசம்பர் அல்லது ஜனவரியில். ஒரு பேச்சுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் செய்கிறான்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் செய்கிறார் 2026 ஜனவரியில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து விஜய் கட்சிக்கு ஆதரவு அப்படின்னா அது பெருசாக அட்வான்டேஜாக மாறும். உங்களுக்கு புரியுங்களா? அதனால வந்து அவங்க வந்து அந்நேரம் சேர்றாங்கன்னு நியூஸாக மாறும். பிஜேபியில் இதை பண்ணுவாங்க. எலெக்ஷனை ஒட்டி பல பிரபலங்கள் உள்ள வருவாங்க. கௌதம் கம்பீர் சேர்ந்துட்டாரு அப்படிம்பாங்க. அப்புறம் கௌதம் கம்பீர் சேர்ந்துட்டாரு அப்படின்னு பார்ப்பாங்க. அவர் வரனால 1 லட்சம் ஓட்டு வரப்போதா இல்லையாங்கிறது அப்புறம். ஆனால் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு நேம் வந்து கிடைக்கும், சென்சேஷனல். அதனால சினிமாக்காரர்களையும் முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்களையும் அவர் டிசம்பர் ஜனவரியில் சேர்ப்பார். இப்போ கரூர் சம்பவத்துக்கு பின்னால் மிக அதிகமாக விஜய் வந்து ஒரு பக்கம் திருமாவளவனாலும் இன்னொரு பக்கம் சீமானாலும் விமர்சிக்கப்படுகிறார். எதனால நினைக்கிறேன்? திருமாவளவன் அவர்களுடைய வாக்கும் திரு சீமான் அவர்களுடைய வாக்கும் தான் அதிகமாக பறிபோகுது திரு விஜய் கிட்ட. அதுதான் ரொம்ப அடிப்படையான காரணம். திரு விஜய் அவர்கள் முதலில் வந்து எதிர் நின்றது திரு சீமானுக்கு தான். ஏன்னா அவர் 8% வாக்கு வச்சிருக்காரு. நீங்கள் வந்து ஆளுங்கட்சியாக வரணும்னு முதல்ல எதிர்கட்சியாக வரணும், எதிர்கட்சியாக வரணும்னு முதல்ல கட்சியாக வரணும். ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குல்ல. அப்போ திரு விஜய் அவர்களுடைய என்ட்ரியில் திரு சீமானுக்கு நேர் நிற்கிறார். அதன் பிறகு வந்து அவர் திரு எடப்பாடி பழனிசாமியை முந்துறதுக்காக நான் ஸ்டாலினுக்கு தான் எனக்கு தான் போட்டின்றார். டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் போட்டி அப்படின்னு சொல்றது மூலமாக என்ன செய்கிறாரு? ஏடிஎம்கே சீனில் கிடையாது, நானும் அவங்க தான் சொல்லுவேன். ஸோ 2ஆம் இடத்துக்கு வர பார்க்குறேன். ஆட்சிக்கு வந்தாருன்னா நான் மட்டும் தான் வராரு கிடையாது. பட் திஸ் இஸ் த ஸ்டெப். அதனால முதல்ல அவர் வந்து சவால் விட்டது வந்து திரு சீமானுக்கு. அதனால அவர் இந்த பக்கம் முடிக்கிறார். நிறைய பட்டியலின வாக்குகள் த்ரூ அவுட் தமிழ்நாடு திரு விஜயை நோக்கி நகர்ந்திருக்கு. அது திரு திருமாவளவன் போன்ற கிரவுண்ட் பல்ஸ் தெரிஞ்ச தலைவர் நல்லா தெரியும். யாரா அங்கே பூரா வந்து விசில் அடிச்சுட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம ஆளுங்க சார் பூரா அப்படிங்கிறது. அப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படி இங்கே போயிட்டாங்களேங்கிற ஒரு ஆதங்கம் அவருக்கு. பாமகவும் ஏற்காது திரு விஜயை. ஏன்னா வட மாவட்டங்களில் வன்னியர் சமூகம் அங்கே பெருசாக போயிருக்கு. வட மாவட்டங்கள் நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய 2 பக்கமும் அவர் வந்து இந்த பக்கம் ஒருவேளை அவர் தேர்ந்தெடுத்தாருன்னா வட மாவட்டங்கள் தேர்ந்தெடுப்பாருன்னு எனக்கு பட்சி சொல்லுது.